இதே ஆடு மேயுதே மேயுதே ஆடு மேய போகுதேன்னு மேய போகிறீங்க. சரி, நீ ஒன்னே எரிக்கணும்னு நீ சொல்ற, நீ ஒன்று ஐடி எரிக்கணும்னு சொல்ற. ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு எரிஞ்சு போன கேஸ் தானே. எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க? ம் சரி. ஒருத்தி வந்து ஒரு பேட் கமெண்ட் போட்டால் அதுக்கு சிக்குபாயி பச்சை பச்சையா அந்த வார்த்தையை ஃபுல்லாகவே சொல்லி அந்த தேன்ற வார்த்தையை சொல்ல. அப்போல்லாம் உங்களுக்கு சேனல் போகலையா? ம் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு உன் அக்காவை அனுப்பு, உன் தங்கச்சி அனுப்பு, உன் கோத்தாள் அனுப்பு, இதெல்லாம் பேசும்போதெல்லாம் சேனல் போகலையா? அவள் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவள் கஸ்டமர்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருந்து பச்சை பச்சையாக பேசுறது, உருகுது முருகுது, டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங், இதுக்கெல்லாம் யார் ரிப்போர்ட் அடிக்க மாட்டாங்களா? சேனல் போகாதா? இதெல்லாம் இதை விடையா நான் மோசமாக போஸ்ட் போடுறேன். சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்கலாம் மாட்டான். சின்னவங்க சின்னவங்களா இருக்கணும், பெரியவங்க பெரியவங்களா இருக்கணும். இவளுக்கு வந்து கமெண்ட், இவளுடைய ஆட்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எப்படின்ட்டு பிஞ்சிலே படுத்தது நிறையா வரும். அப்புறம் பாடையில் போகிற கேஸு சீக்கிரம் வரும். அதனால் அதுகளுக்கு எனக்கு வர்ற கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பேர் டைட்டில் வச்செல்லாம் நான் போஸ்ட் போடுவேன். இது பேருக்கெல்லாம் போகாது, ஓகேவா? எங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த கண்டவனுக்கும் போனவளுக்கு தூக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவளுக்கு மட்டும் உட்காந்து ஸ்பேனர் பிடிக்கிறதோ எதையோ பிடிச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருங்க. என்னப்பா தீஞ்சு போன டயரு, அதனால் அப்படியே இருந்துக்கோங்க. என் பக்கம் வரவே கூடாது, வரவே கூடாது. என்னக்கா என்னக்கா? அவருக்கு கரப்பாம்பூச்சி பயம், உங்களுக்கு ஊசினா பயமாக்கா? அவ்வளோ பெரிய கடப்பாறைக்கே பயப்படாத ஆள் ஊசிக்கா பயப்பட போகிறீங்க? அப்புறம் என்னையை பார்த்து தான் எல்லா விஷயம் கற்றுக்கிட்டீங்க. யார் நீங்கள்? ஆமாம், உங்களை பார்த்துதே நெஞ்செழுத்தம்னா என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அடுத்த புருஷனை எப்படி தக்க வச்சுக்கணுன்றதையும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியதே எல்லாம். நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதனால் உங்களை பார்த்தே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. வாட்ச் பண்ணுறீங்களா? உங்களையே நீங்கள் வாட்ச் பண்ணீங்க. ஆமாம், அடுத்தையும் கொடுக்காத கம்பெனியதே நீங்கள் இங்கே வந்து எந்த கைகளிலும் எவனும் வீடும் வாங்கி தருவதில்லை. எவனும் என்னை கூப்பிட்டு போய் நகை வாங்கி ஒரு 1/2 கிராம் வாங்க முடியுமா? அதான் 1000 பேர்கிட்ட நீ படுத்தாலும் அது சரி. எவனும் கொடுக்காத கம்பெனின்றனால தானே இங்கே வந்து கிழட்டு கம்பெனியாக இருந்தாலும் கிழட்டு சிரிக்கி ஓட்டுற. ஓ அனுபவத்தை சொல்கிறியா? எவனும் கொடுக்காத கம்பெனி அதை பார்த்துக்கிட்டு இருக்கியான் பாரு. பேசுங்களா? என்னை பற்றி பேசினா தானே உங்களுக்கு காசு வீவஸு. என்னை பற்றி பேசினா தானே உங்களுக்கு வீவஸு. கொடுத்து தானே தூக்கி போட்டு பிடிக்கலன்ட்டு போயிட்டா. அதே ஒரு வயல்களாக ஏறி தானே பிடிக்கலன்ட்டு ஏறுறது சரியில்லை, இறங்குறது சரியில்லைன்னு இந்த பக்கம் வந்துட்ட. இங்கே பாரு, இதோட நிறுத்திக்கிறணும். நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. அப்புறம் நான் கச்சேரி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவே நீ தாங்கவே மாட்டேன். சொறி முண்டை எதுக்கு அதுக்குள்ளேயும் சொறிகிற? சொறியாமே உன்னால் வந்து ஒரு வீடியோவில் உட்கார்றியா? இருக்கிறத ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அதுக்கு 8000 வாட்டி சொறிகிற சொறினாய. நல்லா எவன் வீடு வாங்கி தருவான், எவன் வாசம் வாங்கி தருவான், எவன் கட்டில் வாங்கி தருவான், எவன் கட்டிலில் சுகத்தை தருவான்னு சொல்லி ஓடுற சொறினாயி. எல்லா பைட்டையும் போயிட்டு வந்ததுனால இன்னும் சொறிகிற வியாதி உனக்கு விடவுல பாரு. நீ எல்லாம் என்னை பேசுறீல அவ சரி. இந்த சொல்லிட்டால தவளை தாவாயால போய் டே எனக்கு தெரியும்டா, என்னை நீ கட்டி காக்க வேணாண்டா, நான் கண்டவன்ட்டையும் போயினவ இங்கிட்டு பூந்து அங்கிட்டு பூந்து இங்கிட்டு வந்துடுவேன். சந்துக்குள்ளேயும் போனவளே, அடி இந்துக்குள்ளே போனவளே, அடி பொந்துக்குள்ளே போனவளே நான் வந்துடுவேன். உனக்கு தெரியாதாதா அடி? ஊர் பேட்டையெல்லாம் எதுவும் வாங்க முடியலை, விழுந்து விழுந்து என்ன 200 300 கொடுக்குறாங்க. நம்ம அவ்வளோதான் ஒர்த்து. ரைட்டா சிக்குபாய்? சப்போஸ் நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் இவ ஒரு இங்கே இருக்கையிலே போய்கிட்டு இருக்கா. அப்படியே சப்போஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் யாராவது ஒருத்தமே இவகிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவளை அப்படியே நச்சுன்னு நல்லா கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். அது சிக்கா பைத்தான் நாதாரி ஒன்றுக்காகாத இதைத்தான் இதுக்குத்தான் இம்புட்டு கொடுத்தியாடா அப்படின்னு உங்கள் சமாதி தேடி வந்து உங்களை திட்டிட்டு போவாங்க. மாமா இதுக்கா இவ்வளவு கொடுத்த, இதுக்கா இவ்வளவு ஒருத்து, இந்த எரிஞ்சு போன எலும்பு கொடுக்கா நீ இம்புட்டு கொடுத்துருக்குற. ஐயோன்னு உங்களை காரி துப்புவாங்க. கழுவி பார்த்தீங்களா? சந்துக்குள்ளே போய் இந்துக்குள்ளே போய் இடுக்குள்ளே போய் வந்துருவாளாம். என்னத்தை சொல்ல? தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு சிக்கு பையன் கூட ஷார்ட்ஸ் போடுறாரோ இல்லையே, எனக்கு அதில் எல்லாம் ஆர்வம் இல்லை, ஓகேவா? நீ போய் இந்த ஓலாகிரையில் வாடகை புருஷன் வப்பாட்டி
அடியே வாடகை புருஷன் இருக்கிறவளுக்கு பூரா வப்பாட்டியாக இருந்துக்கிட்டு உனக்கு வாய் பேச்ச பாரு. தயவு செஞ்சு அந்த பாலாண்ணன் கூட சேர்ந்து என்ன என்ன என்னாலும் என்னாலும் நான் தாண்டா உன்னோட வப்பாட்டி, நீ வந்து என் கூட டூயட் போடு நிப்பாட்டி அப்படி சொல்லி ஒரு டான்ஸ் மட்டும் போட்டுடி. அடி 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 அடியே கட்டப்பை கரிப்பி எனக்கு ஆசடி ஆசடி வாடி 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 வாழாட்டா கூட சேர்ந்து ஏலே ஏலே கட்ட பொய் கருப்பி கருவாட்டு கருப்பி கண்டவனுக்கும் காலை விரிச்ச கருப்பி அடி வாடி அப்படின்னு பாலாண்ணே கூப்பிடுறோண்டி. எனக்கு ஆசையா இருக்கு. சீக்கிரம் வாயே. உண்மையா பண்ணுன்னு நினைக்கிறவரு நீங்க சொல்லிட்டே வரனா இது உரிமையான இடம். என்ன சொல்லணும்? போடுடி, நான் சவால் உருண்டி. நீ ஒருத்திக்கு தான் பிறந்தவளா, ஒருத்தனுக்கு தான் பிறந்தவளா இருந்தால் நீ ஒரு டூயட்டை போடணுண்டின்னு சொல்லிட்டு இனி அறத்துக்கு கிளம்பிடணும். அவனா எங்களது நாங்கள் தானே உங்களுக்கு கண்டன்ட்டு. எங்களை பேசிட்டு நீங்கள் 2 பேரும் அஜால் குஜால் பண்ணிட்டு போயிடுவீங்க. நேற்று கேட்குறாரு சிக்குபாயி, நான் பேசினேன், நீங்கள் தாங்க எந்த விஷயம்னாலும் நீங்கள் தாங்க முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேனா எல்லாம் கேட்குறலாம் கேட்டுவிட்டு இந்த வீடு அட்வான்ஸ் கொடுக்குறது இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சந்தடிச்சாக்கில் பப்பு இருக்குது, பப்புவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, பப்புவை பார்த்துக்கிறையா என்ன ஒரு திமுரு அப்படியே ஓடி போயிருங்க. பப்பு சுப்பு எதுவும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, ஓடிருங்க. நல்லா நறுக்குன்னு கேள்வி கேட்டு தான் அனுப்பி வார்த்தைகளை நாங்கள் விட்றோம். நீங்கள் எப்படி விட்றீங்க? நான் விட்றேன்னா உள்ளான்னு எனக்கு தெரியும். எதனால் சேனல் போயிருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் என்னையை நீங்கள் காக்கிறத விட அவ்வளோத்தே நீங்கள் கட்டி காக்கணும். அவன் சைடு கப்பில் ஓடுறவ அடியே இந்த ஓடுகாலின்னு சொல்கிறவளுகளை அடியே எவ புருஷனை இழுத்துட்டு ஓடுனே, எங்கே போய் ஓடுனே நார நாய்களா? பேச பேச உங்களுக்கு ஆண்டை எவ்வளோ பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். அப்புறம் ஒருத்தன் கேட்டானா, யார் சுகையில் அடிக்கல போய், நீ அடுத்தவ மொட்டாட்டியை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அடுத்தவ மொட்டா இதுக்கு பேர் என்ன? இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துட்டேன். ஆளு மண்டையும் பாரு. நான் இந்த கள்ளக்காதலோட என்னை ஒப்பிடுறீங்களா? இவ்வளோ மாதிரி அடுத்த புருஷன்லாம் ஆட்டையை போட்டு குறல ஒன்று, அதுக்கு பேர் தான் அடுத்த பொண்டாட்டி. ரைட்டா? இப்போ அவன் பொண்டாட்டி இல்லாமல் தானே இங்கே உட்காந்துருக்கே. 6 வருஷமாக விட்டுட்டு லோலாகி கூட போயிட்டான்ல, அப்பயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை மட்டும்தான் அவர் செய்கிறாரு. அதனால் பொத்திக்கிட்டு, எனக்குன்னு அவர் எதுவும் செய்யலை, பொத்திக்கிட்டு இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். அப்புறம் இன்னொன்று, அந்த மாதிரி கார் மேலே ஊர் மேலே எங்கேயும் நாங்கள் 2 பேரும் தெரியலை. டூ போடல, கட்டி பிடிச்சிக்கிட்டு டபுள் மீனிங்கில் ட்ரிபிள் மீனிங்கில் லைவில் உட்காந்து பேசலை. கவட்டையை பிரிக்கி காமி உருட்டி காமின்னு அவரும் சொல்லலை. அதனால் பொத்திக்கிட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் விளக்கம் கொடுக்க நார நாய்களா? முக்கியமாக எதுக்கு தெரியுமா போஸ்ட்டில் போடுறேன் சிக்குபாய்? உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். உங்கள் 2 பேர்த்தையும் தூக்கி ஜெயிலில் போடணுமா? நீங்கள் 2 பேரும் மன உளைச்சல் கொடுக்குறீங்களா? நீங்கள் 2 பேரும் சமுதாய சீர்கேடா? அவன் அடிக்கிறதுக்கே ஆளை திரட்டிக்கிட்டு வர போகிறாங்க. அதனால தான் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னால் முடியலைன்னு சொல்கிறேன். எனக்கு ப்ரெஷர் கொடுக்கவும் தூக்கி போஸ்ட்டில் போடுறேன். பொத்திக்கிட்டு இருங்க. போஸ்ட்டில் போட்டு என் கோவத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன். அதனால் பொத்திக்கிட்டு இருங்க. போயிருக்கீங்களா?